வணக்கம். நான் உங்கள் மோகனா. 23/8/2025 சனிக்கிழமை தினத்தந்தி நகரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு ஆகஸ்ட் 23 தொடக்க கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்க செயலாளர்களுக்கு புதிய ஊதிய அணை. செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் சரக துணை பதிவாளர் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு புதிய ஊதிய நிர்ணயம் அனுமதிக்க வேண்டும் என செங்கல்பட்டு மண்டல இணை பதிவாளர் நந்தகுமார் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் மதுராந்தகம் சரக துணை பதிவாளர் உமா சங்கரி முழு கூடுதல் பொறுப்பு, கயம்பாக்கம் கடுகுப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளர்களுக்கு புதிய ஊதிய நிர்ணய ஆணைய செயலாளர்கள் ரவி சிவகுமார் ஆகியோருடன் வழங்கினார். அவருடன் அலுவலக கண்காணிப்பாளர் ஏழுமலையான், மதுராந்தகம் கள அலுவலர் முருகன், சித்தாமூர் கள அலுவலர் பெருமாள் மற்றும் சங்க செயலாளர் நந்தகோபால் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அடுத்தது தாம்பரம் ஆகஸ்ட் 23 தாம்பரம் மாநகராட்சியில் 10,000 திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி. சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி கணக்கீட்டின்படி 45,000 திருநாய்கள் அகற்றும் 4,000 முதல் 5,000 வரை வீட்டு வளர்ப்பு நாய்கள் உள்ளன. தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் தெருநாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி முகாம் கடந்த 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநகராட்சியில் உள்ள வளர்ப்பு நாய்கள் மற்றும் தெருநாய்களுக்கு வார்டு வாரியாக அனைத்து முக்கிய தெருக்களிலும் சென்று தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. 6ஆம் தேதி முதல் நேற்று வரை 10,167 திருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தாம்பரம் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க. தாம்பரம் ஆகஸ்ட் 23 ஹெராயின் மாத்திரைகள் விற்ற 3 பேர் கைது அனகாபுதூரில். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுதூர் சீனிவாசபுரம் சந்திப்பு அருகில் சங்கர் நகர் போலீசார் ரோந்து சென்றார். அப்போது சந்தேகப்படும்படியாக சுற்றிய அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஹரிபுல் இஸ்லாம், வயது 29. அவர் இஸ்லாமியர், அவருக்கு வயசு 29. அவர் பேர் ஹரிபுல் இஸ்லாம் என்பவரை சோதனை செய்தனர். அவரிடமிருந்து ஹெராயின் மாத்திரைகளை கைப்பற்றப்பட்டன. அவரை கைது செய்து விசாரித்த போது இந்த போதை மாத்திரைகளை சுங்குவார் சத்திரம் பகுதியை சேர்ந்த சுங்குவார் சத்திரத்தில் அந்த பகுதியை சேர்ந்தவர் முகமது இம்ரான் 22, அவருக்கு வயசு 22 என்பவரிடமிருந்து வாங்கியதாக கூறினார். போலீஸ் போய் நிற்கிறாங்க. இதனை அடுத்து முகமது இம்ரானை கைது செய்து விசாரித்த போது மாம்பேட்டில் வசிக்கும் ரிஷபுல், எல்லாமே முஸ்லீம் ஆளுங்க தான், ரிஷபுல் இஸ்லாம் 30 வயசு, அவருக்கு 30 என்பவரிடமிருந்து வாங்கியதாக தெரிவித்தார். போலீசார் ரிஷபுல் இஸ்லாமை கைது செய்து விசாரித்த போது ஹெராயினை அசாம் மாநிலத்தில் இருந்து கடத்தி வந்து பல்லாவரம், பம்பல், அனகாபுத்தூர், குன்றத்தூர் போன்ற பகுதிகளில் வசிக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிந்தது. கைதான 3 பேரிடம் இருந்தும் மொத்தம் 160 ஹெராயின் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. அடுத்தது பள்ளிக்கரணை ஆகஸ்ட் 23 பள்ளிக்கரணையில் மாயமான நகையை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த போலீசார். சென்னையை அடுத்த சேலையூரை சேர்ந்தவர் வாசிம் அக்ரம், வயது 38. இவர் குடும்பத்துடன் பள்ளிக்கரணையில் நடந்த திருமணம் ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு வீட்டுக்கு திரும்ப முயன்றார். அதாவது கலந்துக்கினாரு, வீட்டுக்கு போகும்போது இது நடந்திருக்கு. போகும்போது வீட்டுக்கு திரும்ப முயன்றார். அப்போது அவரது மனைவி அணிந்திருந்த 5 பவுன் தங்க நெக்லஸ் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். எங்கு தேடியும் கிடைக்காததால் பள்ளிக்கரணை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாசிம் அக்ரம்
குடும்பத்துடன் சென்ற இடங்களில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு கேமரா பதிவில் நகை மாயமானதாக வசீம் அக்ரம் கூறிய இடத்தில் கார் ஒன்று நிற்பதும் அதிலிருந்து இறங்கிய நபர் கீழே குனிந்து ஒரு பொருளை எடுப்பதும் பதிவாகியிருந்தது. அதான் இவங்க அந்த போட்டிருக்கிறது அந்த வீடியோ கேமராவில் தெரிஞ்சிருக்குது. அதை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கார் பதிவு எண்ணை வைத்து வடபழனியை சேர்ந்தவரிடம் போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர் காரில் வந்தபோது சாலையில் தங்க நகையை கண்டெடுத்ததையும் ஒப்புக்கொண்டு ஒப்படைத்தார். இதையடுத்து அந்த நகையை வசீம் அக்ரத்திடம் போலீசார் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக புகார் அளிக்க விரும்பவில்லை என அவர் கூறியதால் நகையை எடுத்த நபரை போலீசார் விடுவித்தனர். மாயமான நகையை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த பள்ளிக்கரணை குற்றப்பிரிவு போலீசாரை தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் பாராட்டியுள்ளது. அவங்கள மனிதாபிமானமாக கிடைச்சிருச்சு, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமல்லபுரம் ஆகஸ்ட் 23 கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உணவக ஊழியர் திடீர் சாவு. மகாராஷ்டிரா மாநிலம் பூனே நகரத்தை சேர்ந்தவர் பிரவீன் காம்ப்ளே, வயது 49. இவர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் அணுமின் நிலைய உற்பத்தி பிரிவில் உள்ள உணவகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். நேற்று உணவு கூடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென பிரவீன் காம்ப்ளே மயக்கமடைந்தார். உடனடியாக அவரை உடன் பணிபுரிந்த உணவு பணியாளர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சதுரங்கப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக, அவர் எப்பயோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூறிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்பாக்கம் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை அவங்க போலீசார் எட்டு போய் பிரேத பரிசோதனை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களுடைய ப்ரொசீஜர் அவங்க பண்ணிடுவாங்க. இது மாமல்லபுரத்தில் நடந்திருக்குது. பிரவீன் காம்ப்ளே அவர் அவரை தான் பரிசோதிச்சுட்டு அவர் இறந்துட்டாருன்றதை பரிசோதிச்சிட்டாங்க. இனிமேல் தான் கொண்டு போய் என்னன்னு பார்ப்பாங்க. இத்துடன் இந்த நகர செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.